ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான பர்த்டே வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணணும், குயிக்காகவும் ஷார்ட்னு ஸ்வீட்டாகவும் பார்த்து இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் பண்ண உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பண்ணிக்க இதில் ப்ரொடக்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் பார்த்தினாக்க நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். அதை பண்ணிக்க டோ பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஷனில் பண்ணிக்க இம்போர்ட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே. ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் நீங்கள் கீழே போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் ஷோ தான் அது நீங்கள் செலக்ட் பண்ணால் கீழே வேவ் 1 ஃபாண்ட்ஸ் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் 3 பட்டன் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்கி கீழே ஃபோன் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் மட்டும் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் பண்ணாக்க டவுன் மொபைல் ஷோ ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவு பண்ண ஃபாண்ட் பண்ணாக்க இருக்கும். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபான் நான் எந்த ஃபைல் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைல்கிட்ட நான் பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஃபானுடைய நேம் பண்ணாக்க இதுதான். ஜஸ்ட்டு அது பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணாக்க அது இம்போர்ட் ஆயிரும். ஓகே. இம்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ நாம் க்ளோஸ் பண்ணது மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண ஸோ அதே ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேன் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பார்த்தினாக்கா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்கா அது எப்படி பண்ணாக்கா ஃபிக்ஸ்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகலைனாக்கா அந்த டெஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு கீபோர்டில் பண்ணாக்க ஃபேஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே. மேலே பண்ணாக்க டெக்கினே பண்ணாக்க நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது சேமத்தில் பண்ணாக்க சேஞ்ச் ஆகாத அந்த டெஸ்ட்டுக்கு பண்ணாக்க நீங்கள் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ நம்ம இப்போ டெஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் பண்ணாக்க நம்ம ஒரே சைஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது எப்படின்றது குயிக்காக நம்ம பாட்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போய்ட்டு ஒரு ஃபோர்ஸ்ட் ஃபைல் நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போய்ட்டு இந்த இடத்துல மீடியா இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி பண்ணாக்க அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் கரெக்டாக நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்கா மேலே காலில் பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் கிரேப் ஃப்ரம் ஸ்பேஞ்ச் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே சூப் பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த பிக் பண்ணாக்க ஃபோரிஸ்ட் ஃபைல கன்வெர்ட் ஆகும். இந்த இடத்துல சேவ்னு ஒரு ஐக்கானே இருக்கா அது கிளிக் பண்ணி பண்ணாக்க சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் இடத்துல நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்குமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மறக்காமல். ஓகே. என்னன்றது பண்ணாக்க போக உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நாம் இன்புட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணிங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பண்ணாக்க நம்ம போய்க்கலாமா? ஸோ அதுக்கு பண்ணாக்க கரெக்டாக அந்த டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணாக்க வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கொடுத்து ஃபஸ்ட்டு பண்ணாக்க டெஸ்ட்டுக்கான இமேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டோ பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே இல்லை, ஜஸ்ட்டு பிக்கும் ஃபாண்டு மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணி வச்சா நெக்ஸ்ட் இந்த பிக் பண்ணாக்க கரெக்டாக நெக்ஸ்ட்டு டெஸ்ட் வரைக்கும் நம்ம பண்ணாக்க சென்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த இமேஜ் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கரெக்டாக டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணாக்க அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ நம்ம பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பில் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு டெஸ்ட் இருக்கா அது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸை கிளிக் போயிட்டு பேஸ்லேயே கொடுக்குறீங்க, மேல் அடையிடும். இப்போ அந்த லேயருக்கு நேரம் சைடில் ப்ரெஸ் பண்ணி இப்போ இந்த பிக்கை நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு கீழே வர மாதிரி கொண்டுட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதே மாதிரி இந்த இடத்துல ஹாப்பி பர்த்டே டெஸ்ட் இருக்கா இதுக்கும் அதே சேம் மெத்தடில் இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பண்ணாக்கி இந்த இடத்துல இந்த க்ரீன் கலர் பிக்கு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், இதுக்கும் நம்ம பேக்ரவுண்டுக்கு அதே பிக்கு தான் ஆட் பண்ண பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ அது கரெக்டாக க்ரீன் கலர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு பேஸ்லேயே கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இது ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த லேயர்களை கொண்டு வந்து விட்டுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக்கை நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சேம் பண்ணிங்கனாக்கா அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க சொல்கிறேன். கரெக்டாக 20.48 செகண்ட் வரைக்கும் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக் பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ பண்ணாக்க நம்ம ஆட் பண்ண பிக்கே ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டேன். எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ப்ரில் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் பண்ண ஸ்பின் ப்ரில்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேடஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் பண்ணாக்க இந்த ஆங்கிள் இருப்பாருங்க இதை மட்டும் கொஞ்சம் நாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு நார்மலாக வேணால் நார்மலாக வச்சுக்கோங்க. ஸோ நான் எனக்கு கொஞ்சம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் அசைன் பண்ணி கரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாமா?
ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தாக்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதில் டெஸ்ட்டுடைய கலர் ஒரு சேஞ்ச் பண்ண வேணாம். பட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்கா அது எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு இது எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த டெஸ்ட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சைடில் கலர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்கி இந்த இடத்துல ரைட் சைடில் ஒரு கலர் ஐக்கனே இருக்கா அது கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பண்ணாக்க லைட்டாக மூவ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அப்படியே நம்ம மூவ் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த இடத்துல நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துலலாம் வந்து பண்ண கெஃபாக இருப்பாருங்க. இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கு வந்து பண்ணக்கு இந்த இடத்துல க்ரீன் கலர் இருக்கா அதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு காப்பில் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த ஆரஞ்சு கலருக்கு அடுத்து கேஃப் இருக்கா அது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பிஎஸ்லேயே கொடுத்துக்கணும். ஜஸ்ட் மேலே அடிச்சா இது அப்படியும் சரி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ஆரஞ்சு கலருக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் செக் பண்ணுறீங்க. இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? அதுக்கு அந்த க்ரீன் கலர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீடை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும். கட்டை வந்து பண்ணாக்க அது ஃபிக்ஸ் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு கேப் விட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு ஃபேஸ் போயிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டுட்டு நெக்ஸ்ட் வரைக்கும் கரெக்டாக அந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு கேப் விட்டு நெக்ஸ்ட் எதுக்கு. ஓகே. இதே மாதிரி 1 விட்டு 1 வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணி வச்சா நெக்ஸ்ட் இந்த கேப் இருக்கிற இடத்துல இந்த எல்லோ கலர் இருக்கா ஸோ அதே வந்து பண்ணாக்க இப்போ நான் க்ரீன் கலரில் எப்படி ஆட் பண்ண சொன்னேனோ ஸோ அதே சேம் மெத்தடில் இந்த ஆரஞ்சு கலரையும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டு லேயர்ஸ் ஆட் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ இதை வந்து பண்ண கொஞ்சம் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து பண்ணாக்க பண்ண பாருங்க. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண க்ரீன் கலர் இருக்கா அதுக்கு நேரம் ஆரஞ்சு கலர் பாருங்கள். அது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் இடத்துக்கு போயிட்டு இந்த ஆரஞ்சு கலர் கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே. ஸோ இந்த மாதிரி. ஓகே. ஸோ இதே மாதிரி வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட்டு க்ரீன் நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஆரஞ்சு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்க க்ரீனு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்க ஆரஞ்சு, நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பண்ணாக்க க்ரீனு. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கரெக்டாக உங்களுக்கு தெரியுதா? ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க இதை மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நாம் இதில் போய் கட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கிளிக் போயிட்டு சைடில் கலர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் ஸ்டார்க் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ நான் 4:5 வந்து இப்போ நான் கன்வெர்ட் பண்ண சொன்ன பாருங்கள். அதில் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே காலில் புஷ் பாருங்கள் அது கிளிக் பண்ணாலே போதும் கரெக்டாக அந்த எஃபெக்டில் வந்து பண்ணாக்க அந்த பிக் ஆகிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் இருக்கா அது கிளிக் பண்ணிவிட்டு முன்ன பண்ண அதே சேமத்தில் நெக்ஸ்ட் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருக்குங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்தா. ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த ஆரஞ்சு நெக்ஸ்ட்டு க்ரீனில் வந்து பண்ணாக்க 1 பண்ணால் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணினாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் ஷோகம். இதில் பிக் ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு அந்த லேயர் இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஃபில்டரை கொடுத்து ஸ்டார்னு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து பண்ணாக்க அப்படியே நீங்கள் பேக் போய்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க கெஃபாக இருக்கா இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? அதுக்கு இப்போ நம்ம பிக் ஆட் பண்ணால் அந்த லேயர் நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு காப்பின்றதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பிஎஸ்லேயே கொடுத்துக்கலாம். மேலே ஆட் ஆகிடுச்சா? இப்போ அந்த லேயருக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி இதில் 2 டெஸ்ட் இருக்கா அது கீழே நீங்கள் கொண்டுட்டு நெக்ஸ்ட் மாதிரி இருக்க நீங்கள் செக் பண்ணுறீங்க. இது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து பண்ணாக்க அந்த லேயர் நம்ம கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில்டர் போயிட்டு ஸ்டாரிங் கிளிக் பண்ணிட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த லேயரில் வந்து பண்ணாக்க 1 பண்ணால் நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து பண்ண ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த டெஸ்ட்டுக்கான ஒரு சின்ன மிஃப்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கரெக்டாக அந்த பிக்கையும் சாரி ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த 3 லேயருக்கு நேரம் சைடில் கடுமையாக இருக்கா ஃபஸ்ட் அந்த பேக்ரவுண்டு லேயர் கடுமையாக இருப்பாங்க. அந்த இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்க இது செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்கிற 2 டெஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே குரூப் ஆப்ஷன் இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இங்கே குரூப் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இது சேவத்தில் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் இமேஜும் நெக்ஸ்ட்டு 2 டெஸ்ட் நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம வந்து பண்ணாக்க பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. இப்போ வந்து பண்ண நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் தட ஒரு ஐக்கன் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ இந்த குரூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃபார்ம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அங்கே ஒரு கீ ஃபார்ம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீ ஃபார்ம் நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ வந்து பண்ணாக்க நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்குங்க.
ஸோ கொஞ்சம் 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 ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஆட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட்டு செகண்டு போயிட்டு இதை கொஞ்சமாக வந்து பண்ணாக்க நம்ம ஜூம் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. ஓகே. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 கிஃபம் சென்டரை கொண்டு போயிட்டு இந்த சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்கா, அதுக்குள்ள போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இந்த எஃபெக்டை அடுத்தடுத்து அந்த 2 குரூப்புக்கு நம்ம ஆட் பண்ணிடலாமா? அதுக்கு ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் சைக்கிள் போயிட்டு காப்பில் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் குரூப்பை நம்ம செலக்ட் போயிட்டு அது பாக்ஸ் சைக்கிள் போயிட்டு பேஸ்டல் கேமாக இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த பக்கெட்டையும் ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் மட்டும் ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே. ஜஸ்ட் இந்த வச்சா நெக்ஸ்ட் குரூப்புக்கு நம்ம டேட்டா வந்து பண்ண பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான பர்த்டே வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணாச்சு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வர்ற அந்த டெஸ்ட்டுக்கு வந்து பண்ண நான் வீடியோ வேணுன்னா நான் கொடுத்துட்றேன், வேணுன்றதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் தான், சில பேருக்கு வந்து பண்ணாக்க தெரிஞ்சுக்காக தான் போட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் சிம்பிளாக வந்து பண்ணாக்க இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் 3 டெஸ்ட்டு இருப்பாருங்க, இது வந்து பண்ண வீடியோவாக நான் கொடுத்துட்றேன், நீங்கள் சிம்பிளாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றி நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.